யார் இந்த மாரி செல்வராஜ்? மறுக்கப்பட்ட மனித உரிமைகளையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் மனித குல உணர்வுகளையும் வெளிச்சமிட வந்த விடியல். நினைவில் நிறைந்திருந்த உணர்வுகளை தன் திரைப்படத்தின் கதா மாந்தர்கள் மேல் அவர் தீட்ட கனத்து போகின பல்வேறு இதயங்கள். இவரின் படைப்புகள் எல்லாம் வரலாற்று உண்மைகளை உரித்து காட்டியது. விளிம்பு நிலை மக்களின் விசும்பல்களையும் எழுச்சியையும் தான் தேர்ந்தெடுத்த கலையின் வழியாக தொடர்ந்து பதிவு செய்தும் வருகிறார். சட்டக்கல்லூரியில் படிக்க திட்டமிட்ட போது காலம் வேறு கணக்கு போட்டது. பாதியில் நின்ற படிப்பு திரையுலகிற்கு இவரை இழுத்துச் சென்றது. திரைத்துறையில் பல்வேறு இயக்குநர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகின்றனர். காரணம், மூடப்பட்ட உண்மைகளை அவிழ்த்து உரிமையை நிலைநாட்ட வந்த உயர்ந்த மனிதர்தான் இந்த மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, பைசன் என தான் இயக்கிய திரைப்படங்களில் தனக்கான ஒரு தனி திரைமொழியை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி முத்திரையை படைத்தவர்தான் இந்த மாரி செல்வராஜ். கற்றது தமிழ் திரைப்படத்தில் துணை இயக்குனராய் திரைத்துறையில் தன் பயணத்தை தொடங்க மறக்கவே நினைக்கிறேன், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற தொடர்களின் மூலம் எழுத்துலகிலும் கொடிவீச தொடங்கினார். இவரின் சிந்தனைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை வெளிக்கொணர ஒரு கர்ஜிக்கும் குரலாய் உருவெடுத்து மனித உணர்வுகளோடு கலந்த வழிகளை படங்களாக்கி பல விருதுகளை வென்ற இந்த மாரி செல்வராஜ் வெறும் பெயர் மட்டுமல்ல, மனிதர்களின் உணர்வு.